வெல்கம் டு பட்டர்ஃப்ளை ஃபைண்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரைஸு, சொரக்காய் கூட்டு, மதுரை ஸ்பெஷல் முட்டை மாஸ். மதுரை ஸ்பெஷல் முட்டை மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து, சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 அல்லது 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வெடிப்பு விட்ட பிறகு நான் 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நான் கலந்து விட்டுட்டே இருந்தேன். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா, கரம் மசாலா, சீரகத்தூள், பெப்பர் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் சிக்கன் மசாலா. இது எல்லாமும் நல்லா கலந்து இதனுடைய பச்சை வாடை போன பிறகு அவிச்சு வச்ச 2 முட்டையை நான் சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் கொத்துறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால அதையும் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா 2 கரண்டி வச்சுட்டு கொத்தி எடுத்துக்கலாம். 2 கரண்டி வச்சு கொத்த முடியலன்னா கூட இப்போ பன்னீர்லாம் நம்ம துருவினோம்னா எப்படி இருக்கும், சின்ன சின்ன பீசஸாக, அதை விட கொஞ்சம் பெரிய பீஸ் மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு கரண்டியை வச்சுட்டு கூட நல்லா கொத்தி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொத்தி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கணும்னா மதுரை ஸ்பெஷல் முட்டை மாஸ் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.